இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃபைவரில் வந்து நீங்கள் கிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, எப்படி வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் கிக்கை ரெடி பண்ணால் மட்டும் பத்தாது. கிக்னா தெரியும் இல்லையா, அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை தான் கிக்னு சொல்லுவோம். இப்போது ஃபைவரில் நீங்கள் கிக்கை ரெடி பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த கிக்கை வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபைவரில் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்துச்சுனாலே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். இப்போது இனிஷியலாக எப்படி ஆர்டர்ஸ் வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஆர்டர் வாங்குறதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் சர்வீஸ் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேடும்போது உங்களது ஃப்ரண்ட் பேஜில் வர மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒருத்தர் வந்து தேடுறாரு, லோகோன்னு தேடுறாரு. இப்போ லோகோன்னு தேடும்போது இவங்க இதெல்லாம் வருது இல்லையா, அப்போ இவங்களுக்கெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா யாராவது லோகோன்னு சர்ச் பண்ணால் இவங்கள தான் வருது. அப்போ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர் வந்து பாருங்க, ஐ வில் டிசைன் அ கில்லர் அண்ட் ஹை குவாலிட்டி லோகோ. பாருங்க, மொத்தம் 187 ஆர்டர்ஸ் இருக்கு. மொத்தம் வந்து 187 ஆர்டர்ஸ் கையில் வச்சிருக்காரு. அப்போ இவர் வந்து ஆர்டர் வாங்குறதுக்காக வந்து சர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கு இல்லையா, அதாவது லோகோன்னு தேடினா இவரது ஃபர்ஸ்ட் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வரைக்கும் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பாருங்க. இங்க பாத்தீங்களா, லோகோ. இவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இங்க என்ன தேடி இருக்கோம், லோகோன்னு தேடி இருக்கோம் இல்லையா. இவரது எப்படி ஃபர்ஸ்ட் வந்தது, லோகோன்னு தேடும்போது இவரது எப்படி ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கிக்குடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லோகோங்கிற வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேபிட்டல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதனால எல்லா இடத்துலையும் கேபிட்டல் எழுதணும் அவசியம் கிடையாது, ஏதோ ஒவ்வொரு இடத்துல தான் எழுதணும். தெரியுதுங்களா? இங்கே வந்து பாருங்க, லோகோ இங்கேயும் தான் லோகோன்னு எழுதியிருக்காரு, ஆனால் ஸ்மாலாக தான் எழுதியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லோகோன்னு கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சும்மா கேபிட்டல் லெட்டர் எழுதாதீங்க, எங்காவது ஒரு இடத்துல. டைட்டிலில் லோகோ வந்துருச்சா, அதே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லோகோ வந்திருக்கா, கேப்ஸில் எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய இடத்துல லோகோ யூஸ் பண்ணியிருப்பாரு, தெரியுதுங்களா? இங்க லோகோ. அப்போ இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த லோகோங்கிற அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, இதனால இவரது முன்னாடி வந்திருக்கு. இப்போ நீங்களும் உங்க கிக்கை ரெடி பண்ணும்போது இப்போ நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க, லோகோ டிசைனா, இல்லை சோசியல் புக் மார்க்கிங்கா, இல்லை வந்து ஃபேஸ்புக் சம்மந்தமாக ஏதாவது ஒன்றா, இல்லை ஆர்டிக்கல் ரைட்டிங்கா, நீங்கள் கொடுக்குற என்ன சர்வீஸாக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ் வந்து உங்கள் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கேப்ஸில் ஒவ்வொரு டைம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச்சில் ஈஸியாக முன்னாடி வரும். சர்ச்சில் ஈஸியாக முன்னாடி வரும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இவருக்கு பார்த்தீங்க இல்லையா, 187 ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால சர்ச்சில் உங்கள் கிக் முன்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்களோ
அதை இங்கே தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா லோகோன்னு தேடுங்க. இங்கே வர ரிசல்ட் எல்லாத்துடைய பேஜையும் எடுத்து பாருங்கள், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ அதை நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் 87 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. இவர் பாருங்க லோகோன்னு அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. டைட்டில்லையும் லோகோங்கிறது 2 டைம் வந்திருக்கு. இவருக்கு 16 ஆர்டர்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லோகோ வந்திருக்கு, டைட்டில்லையும் லோகோ வந்திருக்கு. டைட்டிலில் லோகோ 2 டைம் வந்திருக்கு. இவருக்கு பாருங்க 26 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லையும் லோகோன்னு யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்களும் இதே தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ப்ரீஃபாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அதாவது ஃபைவரில் உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்களோ அதை தேடும்போது உங்கள் கிக் முன்னாடி வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த சர்வீஸ் உங்கள் கிக் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ரெண்டுலேயும் கேபிட்டல் லெட்டரில் ஒவ்வொரு டைம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக முன்னாடி வந்துடும். தேங்க்யூ.